இயேசுவின் ஜெப கோபுரம் ஊழியங்கள் வழங்கும் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். கடலூர்ல இருந்து ரெஜினாங்கிறவங்க எழுதியிருக்காங்க. நான் ஒரு பேங்க்ல வேலை பார்த்தேன். என் மேல பொய்க்குற்ற சாட்டி என்னைய வேலையிலிருந்து கொஞ்ச நாள் நிறுத்தி வச்சுட்டாங்க. நான் நம்பிக்கை டிவியை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் நான் பார்ப்பேன். அப்போதில் ஆண்டவரே எனக்கு திரும்ப அந்த வேலையை அந்த மேனேஜரே என்னை கூப்பிட்டு கொடுக்கணும், நான் சாட்சி எழுதுன்னு ஒரு புறத்தில் வச்சேன். ஆண்டவர் என்ன பண்ணார், அவரே மேனேஜரே கூப்பிட்டாரு, அம்மா நீ வந்து வேலையில் ஜாயின் பண்ணுமான்னு சொன்னார். இப்போ இழந்து போன அந்த வேலை எனக்கு திரும்ப கிடச்சிருச்சுன்னு கடலூர்லேருந்து ரெஜினாங்கிறவங்க சாட்சி எழுதியிருக்காங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இந்நிகழ்ச்சியை பார்க்கிற யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் இனிய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திக்கு நேராக கடந்து செல்வோமா? மத்தேயு 5வது அதிகாரம் 14வது வசனம். நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. கவனிங்க, அப்பா சொல்லுகிற வார்த்தை, அப்பா நீங்கள்லாம் உலகத்துக்கு வெளிச்சம்ப்பா, வெளிச்சமாக இருக்கீங்கப்பா. அப்பா சொல்லுகிற வார்த்தை அதுதான். அதுக்கு முன்னாடி சொன்னார், அப்பா நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கீங்கப்பா, உப்பா இருக்கீங்கப்பா. இப்போ இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், வெளிச்சமாக இருக்கீங்கப்பா. இந்த வெளிச்சம் எப்போது நமக்குள்ள வரும்? எப்பொழுது நம்ம வெளிச்சமாய் நம்ம பிரகாசிக்க முடியும்? அப்பா சொன்னது சரிதான், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கீங்கிறாங்க. நம்ம எப்போ நம்ம வெளிச்சமாக பிரகாசிக்க போகிறோம்? எப்போ அந்த மகிமை நமக்குள்ளே வரும்? கவனிங்க, இன்னைக்கு அதைத்தான் நாம் தியானிக்க போகிறோம். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமானா, பிலிப்பியர் 2வது அதிகாரம் 5வது வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அப்பா சொல்லுகிறார், எப்பா உங்க சிந்தனை ஏன் சிந்தனையா மாறணும்பா. நல்லா கவனிங்க, நம்ம எப்ப பிரகாசிக்க முடியும்? ஒரு நாள் பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் அப்பா அழைத்து கொண்டு போகிறார். உயர்ந்த மலையின் மேல் தனித்து ஜெபம் பண்ணும்படி அழைத்து கொண்டு போகிறார். அவர்களுக்கு முன்பாக மறுரூபமாகிறார். பேதுரு இந்த காட்சியை பார்த்துட்டார். அவருடைய வஸ்திரம், அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசமாய் இருந்தது. அவருடைய வஸ்திரம் வெண்மையாய் இருந்தது. நன்றாய் கவனிங்க, இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நம்ம முகம் சூரிய பிரகாசத்தை போல காணப்படணும். நம்ம பிரகாசமாய் மாறணும், வெளிச்சமாய் மாறணும், வெளிச்சமாய் மாறணும். வெளிச்சமாய் மாற வேண்டுமானா கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ளும் காணப்படணும். அப்பா அதைத்தான் விரும்புகிறார். முதலாவது நம்முடைய சிந்தனைகள் அவருடைய சிந்தனைகளாய் மாறணும். ஒரு நாளும் நம்மளை மாம்சத்துக்கேற்றவர்களாய் நம்ம நடக்கக்கூடாது. ஆவியின் சிந்தனை காணப்படணும். நன்றாய் கவனிங்க, யாரையாவது பார்ப்பீங்கன்னா ஏசப்பா பார்ப்பதை போல நம்ம பார்க்கணும். நம்முடைய பார்வை அவருடைய பார்வையாய் மாறணும். நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவருடைய வார்த்தைகளாய் மாறணும். ஒரு நாளும் காயப்படுத்தும் வார்த்தைகள் நம்மிலிருந்து வெளிப்படக்கூடாது. காயம் கட்டுகிற ஒரு நல்ல சமாரியனை போல நம்ம காணப்படணும். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே நமக்குள்ள காணப்படணும். அப்பொழுதுதான் நம்ம பிரகாசிக்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதே பிலிப்பியர் 2வது அதிகாரம் 6வது வசனத்தில் நாம் பார்த்தோமானா, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல். நல்லா கவனிங்க, அப்பாவை குறித்து வேதம் கூறுகிறது, அவர் தேவனுக்கு சமமாயிருந்தும் தேவனுடைய ரூபமாயிருந்தும் அதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இன்னைக்கு தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வர வேண்டியது என்னன்னா, ஒரு நாளும் உலக மேன்மைகளை பெருசா நினைக்காதீங்க.
உலகத்துல கிடைக்கிற மேன்மைகளை நம்ம பெருசா நினைக்க கூடாது. இதை ஒரு அசால்ட்டா பார்க்க ஆரம்பிங்க. அதனாலதான் தேவ மனுஷனாகிய பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். நல்லா கவனிங்க. உலக மேன்மை எல்லாம் நமக்கு நிரந்தரம் அல்ல. உலகத்தில் இருக்கிற மேன்மைகள் வரும் போகும். தேவ பிள்ளைகளாகிய நமக்கு வேண்டியது நமக்குள்ள வெளிச்சம் பிரகாசிக்கணுமானா உலக மேன்மையை பார்க்காதீங்க, அவர் கொடுக்கிற மேலானதை பாருங்க. உலக மேன்மைகளை அசால்ட்டா பாருங்க. இது வரும் போகும். இது பூமிக்குரிய கூடாரம். இதுல நம்ம என்னதான் வாழ்ந்து என்னதான் அனுபவிச்சு என்னதான் செல்வ செழிப்பாய் வாழ்ந்தாலும் முடிவு ஒன்றுமே இல்லை. முடிவு ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு தாங்க போறோம். யாராவது எதையாவது கொண்டுட்டு போக முடியுமா? ஒன்னும் கொண்டு போக முடியாது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு மேன்மை வந்தாலும், எந்த ஒரு மேலான ஒரு காரியம் உங்களுக்கு நேர்ந்தாலும் அப்பாவுக்கு அடுத்து தாங்க அது. அவர் கொடுக்கிற கிருபைன்னு நினைங்க. அந்த கிருபையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டுங்க. ஒரு நாளும் உங்கள் கனத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. உங்களுடைய செல்வத்தை குறித்து மேன்மை பாராட்டாதீங்க. ஒரு நாள் நம்ம மேன்மை பாராட்டக்கூடாது. அவருடைய கிருபை குறித்து மேன்மை பாராட்டணும். அப்பொழுது தாங்க நம்ம பிரகாசிக்க முடியும். அந்த கிருபையை குறித்து மேன்மை பாராட்ட நம்முடைய வாழ்க்கை உள்ள மகிமையாக காணப்படுங்க. இந்த மகிமை உள்ள வரும்போது ஏசாயா 60வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. யாரெல்லாம் கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுகிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு பிரகாசம் வரும். ஒரு நாளும் உலக மேன்மைகளை குறித்து பெருமை பாராட்ட வேண்டாம். அதெல்லாம் அசால்ட்டா விட்டுருங்க. அப்பாவுடைய கிருபையை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அப்பாவுடைய கிருபையை குறித்து ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்டுங்க. இந்த மேன்மை பாராட்டும் போது அந்த வெளிச்சம் நமக்குள்ளே பிரகாசிக்க ஆரம்பிக்கும். நம்ம உலகத்தின் வெளிச்சமாய் நம்ம மாறுவோம். மூன்றாவது ஒரு காரியம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் பார்த்தோம்னா, தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானா. நல்லா கவனிங்க. ஒவ்வொரு நாளும் தெய்வ பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவம் வேணும். ஒவ்வொரு நாளும் நம்ம புதுப்பிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். புதுப்பிக்கிற அனுபவம். நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் சமூகத்தில் நம்மளை வெறுமையாக்கணும். நம்மளை ஆண்டவருடைய சமூகத்தில் வெறுமையாக்கும் போது, எப்பா என்னால ஒன்றும் இல்லைப்பா, எல்லாம் உங்க கிருபைப்பா, நீங்க இல்லாம என்னால முடியாதுப்பான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அப்பாவுடைய பாதத்துல கதறி, ஒவ்வொரு நாளும் நம்மளை பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையும்படியா நம்மளை புதுப்பிக்கணுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணணும். பண்ணும்போது புதுப்பிக்க ஒவ்வொரு நாளும் நம்மளை புதிய கிருபைகளால் நம்மளை நிரப்புவார். புதிய வழிகளை நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்முடைய காரியம் ஜெயமுள்ள காரியமாய் மாறும். தேவ சமூகத்தில் காத்திருந்து நம்மளை புதுப்பிக்கணும். புதுப்பிக்கிற அனுபவம் தேவ பிள்ளைகளுக்கு வேணும். ஏனோ தான் வாழ்ந்த வாழ்க்கை நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்குள்ள மகிமையின் மேல் மகிமையை நம்ம சுதந்தரிக்கணும். கிருபையின் மேல் கிருபையை நம்ம சுதந்தரிக்கணும். பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் புதுப்பிக்கப்படணுங்க. புதுப்பிக்கதான் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக உள்ள வெளிச்சம் மகிமை பிரகாசிக்கும். உள்ள இருந்து வெளிச்சம் பிரகாசிக்கும். நாம் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். 4வது காரியம், பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நம்ம வாசித்தோமானா, அவர் கீழ்ப்படிந்தார், தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி வானோர், பூமியில் உள்ளோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படி செய்தார்.
தேவ பிள்ளைகளுக்கு ஒரு அனுபவம் வேணுங்க. நீங்களும் நானும் வெளிச்சமாய் பிரகாசிக்கணும்னா மறுரூபம் அடையணுங்க. மறுரூபம் அடைவதற்கு நம்ம முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாமல் நம்ம மறுரூபம் அடைய முடியாது. நல்லா கவனிங்க. ஒரு முட்டைக்குள்ள இருந்து குஞ்சு வெளியே வரணும்னா இங்கிட்டும் அங்கிட்டும் இங்கிட்டும் அங்கிட்டும் போராடி அந்த முட்டை கூட உடைச்சு வெளியே வருது. முயற்சி பண்ணுது, மறுரூபம் அடைய முயற்சி பண்ணுது. ஒரு கூட்டுக்குள்ள இருந்து புழுவான அந்த கூட்டுக்குள்ள இருந்து ஒரு பட்டுப்பூச்சி வெளியே வரணும்னா தன்னுடைய மேல இருக்கிற தோலெல்லாம் உரிச்சு ஒவ்வொரு நாளும் தன்னை மறுரூபப்படுத்துது. அந்த தோலெல்லாம் உரிச்சு மறுரூபப்படுத்தும் போதுதான் உள்ள இருந்த புது ரெக்கைகள் உருவாகி ஒரு நாள் அந்த கூட்டை உடைத்து புதிய பறவையாய் வெளியே வருகிறது, பறந்து வருகிறது. தேவ பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் மறுரூபப்படுவதற்கு முயற்சி பண்ணணும். அப்பொழுதுதான் நம்ம வெளிச்சமா பிரகாசிக்க முடியும். நம்முடைய சிந்தனை கிறிஸ்துவின் சிந்தனையாய் மாற வேண்டும். இரண்டாவது, உலக மேன்மைகளை அற்பமாய் நினைக்கணும். ஆண்டவருடைய கிருபையை புகழ்ந்து நம்ம மேன்மை பாராட்டணும். கிருபையை குறித்து மாத்திரம் மேன்மை பாராட்டணும். மூன்றாவது, ஒவ்வொரு நாளும் நம்மளை புதுப்பிக்கணுங்க. புதுப்பிச்சு கல்லான இருதயம் சதையாய் மாறணும். நம்ம நாளுக்கு நாள் புதுப்பிக்க ஆண்டவர் புது கிருபைகளை நமக்கு கொடுப்பார். ஒவ்வொரு நாளும் நம்ம மறுரூபப்படணும். மகிமையின் மேல் மகிமையை நம்ம சுதந்திரிக்கணும். செபிக்கும்படி கண்களை மூடுவோம். தகப்பனே, நீர் பேசின வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. நாங்கள் உலகத்தின் வெளிச்சமாய் நாங்கள் மாறும்படி எங்கள் ஒவ்வொருவரையும் பக்குவப்படுத்துங்கப்பா. எங்கள் சிந்தனை உம்முடைய சிந்தனைகளாய் மாறட்டும். ஒரு நாளும் உலக மேன்மைகளை குறித்து நாங்கள் மேன்மை பாராட்டக்கூடாதுப்பா. உங்கள் கிருபையை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்டணும்ப்பா. தகப்பனே, நீங்கள் கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து எங்களை புதுப்பிக்கிற ஒரு அனுபவம் எங்களுக்கு வேணும்ப்பா. அப்பொழுதுதானப்பா நாங்கள் பிரகாசிக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நாங்கள் மறுரூபம் அடையணும். பழைய மனுஷ வாழ்க்கை எங்களுக்கு வேண்டாம்ப்பா. நாளுக்கு நாள் புதிதானவர்களாய் ஜீவனுள்ளவர்களாய் நாங்கள் காணப்படணுமேப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. நீர் பேசின எல்லா வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நீங்கள் மகிமைப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மாணவர்களே, அதிசய கல்வாரி ஊழியங்கள் மூலம் ஒவ்வொரு மாதமும் தேவனால் எல்லாம் கூடும் பத்திரிகையை நாங்கள் வெளியிடுகிறோம். தேவ சமூக பாடல்கள் DVD, ACD இந்த பாடல்களை நாங்கள் வெளியிடுகிறோம். அதிசய கல்வாரி ஊழியம் இது தீர்க்க தரிசன ஜெப ஊழியமாக நடைபெறுகிறது. இந்த ஊழியங்களுக்காக ஜெபிக்க, காணிக்கையை அனுப்ப தாங்க மறவாதிருங்கள். ஜெபிக்கிற, கொடுக்கிற, உழைக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தாமே ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல சகல விதத்திலும் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்குரியவர்களே, இந்த ஊழியத்தை உங்கள் காணிக்கைகளால் தாங்குபவர்களின் கவனத்திற்கு ஜிபே மூலமாகவும் நீங்கள் தாங்கும்படி உங்களை பட்சமாய் கேட்டுக்கொள்கிறோம். எங்களுடைய ஜிபே எண்ணானது 9439308550. எங்களது முகவரி சகோதரி எலிசபெத் சுந்தர்ராஜன், எண் 27, பொதிகை தெரு, குழந்தைச்சாமி நகர், வண்டியூர், மதுரை 20. செல்போன் எண்கள் 9484177765 9095328172 மற்றும் 9443930850.